வணக்கம் காயத்ரி மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாம சார், நல்லா இருக்கேன். அதாவது இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த திராவிட மாடல் அப்படின்னு மக்களை ஏமாத்துனாங்கல்ல, அது வந்து ஒரு டப்பா மாடல் அப்படிங்கறத அவங்களே வந்து ப்ரூவ் பண்றாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது, அந்த நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது வெளியில தெரிய வருது. ஏன்னா ரொம்ப அபத்தமா பேசுறாங்க. அதாவது இந்த சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்றாரு, கோல்டு விலை அதிகமாயிருச்சு. நம்ம ஊர்ல வந்து ஒரு பவுன் கூட வாங்க முடியாம நிலைமைக்கு போச்சு. இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படின்றாரு. இல்ல அந்த அளவுக்கா தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாளா இருப்பாங்க? ஏன் பக்கத்துல ஸ்ரீலங்கால 3 லட்சம் விக்குது அப்படிங்கிறாங்க சவரன். அதுக்கும் மோடி தான் காரணமா? இல்ல துபாயில தானே எல்லாரும் போய் கோல்டு வாங்குறாங்க. அங்கேயுமே விலை ஏறி இருக்குது. உலகம் முழுக்க விலை ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மோடி காரணமா? அதாவது என்ன பண்ணாலும் மோடி காரணம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களே வந்து அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ரொம்ப அததான் வந்து தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க ரெண்டாவது மத்தவங்க வந்து வெறும் அரசியல்வாதியா இருந்துட்டா கூட சரி, அரசியல்வாதி இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஹெச்எமாக இருந்தவர். அப்போ அடுத்த தலைமுறை எப்படி இவரெல்லாம் வழிகாட்டி இருப்பாரு, எப்படி வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் இன்னைக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து ஊர்கா மாமின்னு பேசக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து போனாரோ. நீங்க வந்து ஒரு காமன் மேனோ இல்ல ஒரு கட்சியில கடைநிலை தொண்டனோ அப்படி பேசும்போது நாம அதை எதிர்பார்க்கலாம். ஆமாப்பா, அவன்கிட்ட போய் நீ என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஜஸ்டிஸ் சந்துரு போன்றவர்கள் ஒரு பினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து அப்படி பேசுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்த ஐயாவு அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்தவர் வந்து ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது தங்கம் வெள்ளி விலையை நிர்ணயிப்பது உலக சந்தை அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த அறிவு நமக்கும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறதுதான் மிகப்பெரிய அபத்தம். இல்ல அதான் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் ஒரே நாள் குறைஞ்சிருக்கு. சோ அது என்ன முத்துவேல் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் தான் குறைச்சாரா இல்லையே? அதாவது எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாள்னு நினைச்சுக்கிறாங்க பாருங்களேன். அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு ஆசிரியர், இவரெல்லாம் எப்படி ஆசிரியரா இருந்தாரு, இவர் வந்து என்ன சொல்லி இருப்பார் மாணவர்களுக்கு. ஏன்னா இப்பயே இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட வகுப்பறையில மாணவர்களை எந்த அளவுக்கு மிஸ்லீட் பண்ணிருப்பாரு அப்படின்றத பாருங்க. இதுதான் வந்து மக்கள் யோசிக்கணும். ஏன்னா எது கேட்டாலும் தமிழகத்தை வந்து மத்திய அரசு வந்து புறக்கணிக்குது, பிதுக்குது, ஒதுக்குது, கசக்குது, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஒரு பட்ஜெட் அறிவிக்க முன்னாடியே ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கேவலமாக பேசி ஒரு ட்வீட்டை போட முடியும் அப்படின்னா இவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அரசு வேற கட்சி வேறன்ற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம சரி நீ எனிகவ் எதிர்க்கதான் போற. இல்ல நீங்க இந்த முதல்வர் பேசுறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாது. அவர் வந்து முதல்வருக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றத கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு பார்த்துதான் படிக்க முடியும்னா அவருக்கு வந்து சுய அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியும். அதாவது மத்திய அரசு வந்து உன்னை புறக்கணிக்குது, பிதுக்குது, கசக்குது அப்படின்னா இப்போ வந்து எத்தனை ஏர்போர்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம இவங்க ஆட்சியில இந்த கடந்த 4 வருஷத்துல எத்தனை புதிய ரயில்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. திருச்சி ஏர்போர்ட்டை வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டை கண்டினியூஸா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை போய் பாருங்க. ஒரு பணி நடந்துகிட்டே இருக்குது, அப்கிரேடேஷன் நடந்துகிட்டே இருக்குது. வெக்கம் இல்லாமல் திருநெல்வேலியில ஸ்மார்ட் சிட்டிக்கு கீழே கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பம் பேர வைக்கிற அளவுக்கு அறிவு கெட்டு போய் இருந்துட்டு நீங்க வந்து மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்கறதுதான் ஒரு பெரிய வியப்பு. இன்னைக்கு ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, வரிசையா இந்த டிஎம்கே காரர்களுடைய அந்த முட்டாள்தனம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. சோ கால்டு பிரில்லியன்ட் சரவணன் அவர்கள் ஒரு நேஷனல் மீடியால எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கேவலமா பிஹேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பிஹேவ் பண்றாரு. பிகாஸ் பராசக்தி படத்தை நம்ம நிறைய பேசிட்டோம். பராசக்தி படத்தை எடுத்தது டிஎம்கே. அந்த படத்துல அவங்க வந்து கோபப்பட்டு பேசுறது காங்கிரஸ. ஆனா காங்கிரஸ்னு ஒரு வரி கூட இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்க. அத அந்த நேஷனல் மீடியால ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அத இவரால தாங்கிக்க முடியாம ரியலி அண்ட் இடியாட்டிக் அண்ட் லுனாட்டிக் பர்சன் பிஹேவ் பண்ற மாதிரி அப்படி ஒரு பிஹேவ் பண்ணி நேஷனல் மீடியால தமிழகத்தையே அசிங்கப்படுத்திட்டாரு. ஏன்னா he is not representing சரவணன், he is representing தமிழ்நாடு and DMK.
அப்படி இருக்கும்போது உன்னோட கேவலமான பிஹேவியரை வச்சு இங்க இருக்கிறவங்களையும் ஒன்ன மாதிரியே முட்டாள்னு நினைச்சுட்டா நாங்க என்ன பண்றதுன்னு தான் எனக்கு அது தோணுச்சு பார்த்த உடனே. இல்ல தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எது நடந்தாலும் அது வந்து இந்த திமுக அரசாங்கம் மக்கள் பணத்தை கொடுத்து நடத்தக்கூடிய டிராமா தான். அப்பான்னு ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு இடத்துல நான் மலேசியால இருந்து வந்தேன்னு சொல்லுது, ஒரு இடத்துல காலேஜ்ல முன்னாடி நின்னு லேப்டாப்ப வாங்குது, இவ்வளவு பெரிய ஷோ நடக்குது, எல்லாமே டிராமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க. அதாவது இந்த டப்பா மாடல் ஆட்சியில இந்த துணை நடிகர்களுக்கும் துணை நடிகைகளுக்கும் கூட நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நான் கூட பார்த்தேன், ஏதோ அந்த கல்வித்துறையில இந்த ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு வீடியோ ஏதோ போட்டிருக்காங்க. அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ டிவி சீரியல்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பலான நடிப்பெல்லாம் நடிக்கிறவங்க போல அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து கல்வியை ப்ரொமோட் பண்றாங்க. இவனுங்களோட தகுதி எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்குதான் சொல்றேன், இவனுங்க திராவிட மாடல் ஆட்சி இல்ல, டப்பா மாடல் ஆட்சி. அவன் பேச்சுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த டப்பா கூட எதுக்காவது யூஸ் ஆகாம இருக்கும். ஆனா இவனுங்க எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு உபயோகம் இல்லாத ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை தமிழக மக்கள் பார்க்கணும். அதாவது என்னெல்லாம், அதாவது எவ்வளவு நடக்குது, கொலை கொள்ளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலியல் வன்முறைகள் வந்து நடக்குது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி மாநாடு போடுறாங்க. சார் அந்த மாநாட்டுல வந்து வாயை திறந்து என்னைக்குமே டிஎம் கேட்டிருந்து உண்மை வராதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்பர் வரைக்கும் சொல்லி பொய் ஆகணுமா, அதே இடத்துல அடுத்த செகண்ட்ல கனிமொழி சொல்லுது குஜராத்தை பாருங்கள், 6 மெடிக்கல் காலேஜ் கூட இல்ல, அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து வந்து பேசுறாங்கன்ட்டு. அடுத்த செகண்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் அங்க எத்தனை டிஜிட்ல வந்து மருத்துவ கல்லூரிகள் இருக்கு, மருத்துவ சீட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி வாயை திறந்தா பொய்ய 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 தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கே அவங்கள பத்தி அருவருப்பா இருக்காதா? இவனுக்குலாம் அசிங்கமாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல வேற அவங்க அப்பன் பேரை எல்லா இடத்துக்கும் பேசிக்கிறானுங்க. எதுக்கு எடுத்தாலும் முத்துவேல் கருணாநிதி மகன், அத டாய்லெட் கூட அப்பன் பேரை தான் விக்கிறானுங்க. இதே கனிமொழியை சொல்றீங்களே, இன்னும் அந்த அம்மாக்கு தான் தமிழ்நாடு மேல அவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல வந்து குடிக்காரங்க அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாட்டுலதான் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு. எங்க 5 வருஷமா எத்தனை டாஸ்மார்க் இவங்க அதிகமா ஓபன் பண்ணி இருக்கிறாங்க? 5 வருஷமா இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு கடை திறக்கிறான்னா 8 மணில இருந்து கடைக்கு முன்னாடி போய் கோயில் முன்னாடி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து மத்திய அரசை பார்த்து சொல்றாரு, நீங்க எலெக்ஷனுக்காகவாவது இங்க நிறைய செய்வீங்கன்னு நான் பட்ஜெட்ல எதிர்பார்த்தேன், நீங்க செய்யலன்னு. இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? அவங்க என்ன வந்து இவங்கள மாதிரி திராவிட மாடல் ஆட்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்குன்னா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது, லேப்டாப்ப காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, இலவச பயணத்துல வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லுவீங்க, அப்புறம் தகுதி நிர்ணயம் பண்ணுவீங்க, எலெக்ஷன் வருதுன்ன உடனே அதுல தகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு அவங்க என்ன தமிழ்நாடு கவர்மெண்டா, மத்திய அரசு? அப்படி அவங்க பார்க்கணும்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து உங்க எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை குறிச்சு ஒரு பட்ஜெட் போட முடிஞ்சா இந்த நாடு எங்க போறது? அப்போ விக்சித் பாரத்ன்றத பொறுத்து அவங்க தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டம் போட்டா, எனக்கு நீ வந்து இதை பண்ணல அதை பண்ணல, அதுக்கு நமக்கு படிச்சு பார்க்க தெரியணும்ல முதல்ல. இல்ல அதைத்தானே நான் சொன்னேன். நிகழ்ச்சி தொடங்கும் போதே நான் என்ன சொன்னேன், அனைவருக்கும் வணக்கம்னு சொல்றத கூட எவனோ எழுதி கொடுத்தாதான் படிக்கிற அளவுக்கான முதல்வரும் அவருடைய மகன் துணை முதல்வரும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அரசியலை படிப்பாங்க, மக்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க, இந்திய அரசியல் தெரியும், உலக அரசியல் தெரியும் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட குற்றம் தான். அதாவது தமிழக மக்கள் தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும், எப்படி எல்லாம் இவங்க பிஹேவ் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த கடந்த ஒரு 3-4 மாசமா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க நிறைய பட்டியலை போட்டீங்க. 4.5 வருஷமா செய்யாதத இன்னைக்கு செய்யறானுங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்தா இதெல்லாம் செய்யணுமே. அவனுக்கு நல்லா தெரியுது மக்களுக்கு வந்து ஓகே பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடு, அதே மாதிரி அந்த தேர்தல் நேரத்துல வந்து ஒரு 1000 ரூபாய் கொடு, பிரியாணியை கொடு, சாராயத்தை கொடு, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நல்ல மக்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு தமிழகம் இந்த நிலைமையில வந்து நிக்குது. அதாவது பள்ளி கல்வித்துறைய சீரழிச்சிருக்கிறாங்க,
அதாவது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் கிடைக்குது, இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குக்கிராமம் வரைக்கும் பள்ளிகளிலிருந்து கல்லூரியிலிருந்து எல்லா இடத்துலயும் போதைப் பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. இதுக்கு என்ன பண்றது? அதுதான் இப்ப வரக்கூடிய எலெக்ஷன். இந்த நேரத்திலேயாவது மக்கள் வந்து யோசிக்கணும். எதையோ அவன் கொடுக்கறான்றதுக்காக திருப்பி வந்து அவனே வந்துடணும், கருணாநிதியோட குடும்பம் தான் வரணும், கருணாநிதியினுடைய மகன் தான் வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தமிழகம் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கடவுளையே கூட காப்பாற்ற முடியாதுன்னு. கடவுளையும் காப்பாற்ற முடியாத நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோம். எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். கடவுளையும் காப்பாற்ற முடியாம போயிரும். போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், ஆந்திரால வந்து எந்த அளவுக்கு திங்க் பண்றாங்க. அவன் வந்து அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கணும், 20 வருஷம் எப்படி இருக்கணும், 30 வருஷம் எப்படி இருக்கணும், 40 வருஷம், அடுத்த 50 வருஷத்துக்கு அந்த ஸ்டேட் என்ன எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு அடுத்த வருஷம் என் குடும்பத்துக்கு எவ்வளவு வரணும், 5 வருஷத்துல என் குடும்பத்துக்கு எவ்வளவு வரணும், அந்த பொண்டாட்டியோட குழந்தைங்களுக்கு எந்த வரணும், இந்த பொண்டாட்டியோட குழந்தைங்களுக்கு எவ்வளவு வரணும்னு யோசிக்கக்கூடிய அரசியல்வாதி தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த டப்பா மாடல் ஆட்சி வந்து வெளியில போகணும். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது மாதிரியான ஒரு டபுள் என்ஜின் ஆட்சி வரணும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 2 பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டை பார்த்து பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். சோ மக்கள் தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். நிச்சயமா இந்த முறை தேர்தல்ல மக்கள் வந்து ஒரு சிந்தித்து ஒரு மனமாற்றத்தோட செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.